ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு இக்ரம் பானு லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் 65, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து சோயா ஆல்ரெடி வந்துட்டு நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு சோயாவில் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா சூடான ஆயிலில் சரியான பதத்தில் பொரிச்சு எடுத்தோம்னா அருமையான ஷைடிஸ் ரெடி. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பருப்பு சாதமும் சோயா 65 தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்கன்னு நம்புகிறேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ நெத்திலி மீன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மீன் இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. ஒரு பாத்திரத்தில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மீன் வறுவல் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, லேசாக மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனையும் உள்ளே சேர்த்துட்டு மசாலா மீனில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு கலந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு என்னவோ ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி தோசை தவால போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான் பிடிக்குது. எண்ணெய் வந்து ஜாஸ்தி இழுக்காத மாதிரி ஒரு ஃபீல். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான மீன் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு ரேசன் அரிசி சாதம் தான் வடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் ரேசன் அரிசி ரசம், ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. பார்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பார்சல்ல வந்த பாசம். மதியம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த முலாம்பழம் ஜூஸு. அதையும் வெயிலுக்கு நல்லா சூப்பரா குடிச்சாச்சு. நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். எனக்கு சப்போர்ட் குடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.